அஸ்வன் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எண்டாயிருக்கு. ஐஐடிக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் லாஸ்ட் ரவுண்ட். இதே வந்து என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுண்ட் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிசாப் ரவுண்டு. ஜோசா 6th ரவுண்டு முடிந்த நிலையில் முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் கையில் வச்சிருக்கிற சீட்டையும் நான் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்கும் எனக்கு சிசாப்பில் நல்ல சீட்டு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக நான் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நவம்பர் 20லிருந்து நவம்பர் 24 வரைக்கும் எந்த என்ஐடி அலோகேட் ஆகிருக்கோ, எந்த ட்ரிபிள் ஐடி அலோகேட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே வந்து பே பண்ணிக்கலாம் அந்த பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் அப்படின்னா, ஜோசா வெப்சைட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. என்ன டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு இந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே காமிக்கல. அப்போ 6th ரவுண்டு முடிகிறப்போ இதுக்கப்புறம் ரவுண்டு கிடையாதுன்னா ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் காமிக்கணுமில்லன்னு கேட்டாங்க. அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த ரவுண்டில் கிடைச்ச சீட்டை நீங்கள் வச்சுக்கணும். இதுதான் உங்களுடைய சீட்டு. வேணும்னா வச்சுக்கலாம். சார் நான் ஆல்ரெடி வந்து முன்னாடியே சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ கட்டிட்டேன், எனக்கு வந்து இந்த 6th ரவுண்டில் இருக்கக்கூடிய சீட் எனக்கு வேண்டாம், நான் வந்து இந்த சீட்டை வந்து ஒரு சேஃபர் சைடுக்காக நான் பிளாக் பண்ணி வைக்க விரும்பலை, பிளாக் பண்ணி வைக்கணும், இந்த சீட்டு எதுக்கு இருக்கட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மட்டும்தான் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீயை வந்து நவம்பர் 20லிருந்து 24க்குள்ளே ஜோசா வெப்சைட்லேயே நீங்கள் பே பண்ணணும். இல்லை சார் எங்களுக்கு வந்து இந்த சீட்டு மேலே எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் ஆல்ரெடி வந்து சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ கட்டி தான் நாங்கள் ஸ்லைடு அல்லது ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு வந்து 6வது ரவுண்டு வரைக்கும் பார்த்தோம், எங்களுக்கு இந்த சீட்டு எங்களுக்கு பிடிக்கல, நான் இந்த சீட் வேண்டான்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் சிசாப் ரவுண்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்கள் கையில் நிற்கும். அதாவது இந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிசாப் ரவுண்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய 36,500 ரூபாயில் 35,000 வந்து குறைச்சிப்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 1,500 ரூபாயை எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டி சிசாப் ரவுண்ட் அட்டன் பண்ணலாம். ஆனால் உங்கள் கையில் இப்போ ஜோசா முடிஞ்சு இருக்கிற சீட்டு வந்து இருக்காது, அப்படியே வேனிஷ் ஆகி போயிடும். சார் நான் மறுபடியும் திருப்பி நான் ஜோசாவில் கிடைச்ச சீட்டுக்கு போய் ஜாயின் பண்ண முடியுமானா முடியாது. அப்போது 6th ரவுண்டில் கம்பல்சரியாக நான் போய் ஜாயின் பண்ணணுமானா அவசியம் இல்லை. ஆனால் புத்திசாலித்தனமான முடிவு என்னென்னா, இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய சீட்டுக்கு அந்த பார்ஷியல் அட்மிஷன் ஃபீயை ஜோசா வெப்சைட்லேயே நீங்கள் பே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சீட்டை நீங்கள் கையில் வச்ச மாதிரி ஆகி போயிடும். அப்போது இதை வச்சுக்கிட்டு நாங்கள் சிசாப் ரவுண்டு போகலாமான்னா இதையும் வச்சுக்கிட்டு நீங்கள் சிசாப் ரவுண்டுக்கு போகலாம். சிசாப் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. சிசாப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஜோசாவில் எந்தெந்த சீட்டு வேக்கண்ட் ஆகுதோ அந்த சீட்டுக்கு தான் கவுன்சிலிங். சிசாப்புக்குன்னு சொல்லி 2 சீட்டு 3 சீட்டு ஒவ்வொரு காலேஜில் இருக்குமா அப்படின்னு நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சீட்டு வேக்கண்ட்டாக இருந்தால் அந்த சீட்டை வந்து சிசாப் ரவுண்டு மூலமாக நிரப்புவாங்க. அப்போது இந்த ஜோசாவில் வந்து எந்தெந்த சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து 27 நவம்பர் தான் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அப்போது 20லிருந்து 24 வரைக்கும் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு டேட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ. யாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த சீட்டு போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்டையும் கொண்டுட்டு வந்து சிசாப் ரவுண்டில் போட்டுருவாங்க. அப்போது ஜோசாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை வந்து என்னைக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னா 27 நவம்பர் 27 தான் பண்ணுறாங்க. அதாவது சாட்டர்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னென்ன சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். ரைட் சார். நெக்ஸ்ட்டு ரைட், இதுக்கும் வந்து பியூர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஜிஸ்டர், பட் நவ் யூ கேனாட் ஃபில் த சாய்ஸஸ். பிகாஸ் எந்தெந்த காலேஜில் எந்தெந்த சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க? அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னா 28, 29, 30 இந்த 3 நாள் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜோசால் அட்டன் பண்ணினவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அட்டன் பண்ணாதவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஃபீயே வந்து பார்த்தீங்கன்னா 36,500 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டும். நான் 6th ரவுண்டு வரைக்கும் போயிட்டேன் சார், 6th ரவுண்டில் சீட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 35,000 நேராக சிசாப் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரிமைனிங் வந்து 1,500 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணினால் போதுமானது. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஃபீ அதெல்லாம் அதோட சேர்த்து
சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்சோ யூ ஹேவ் டு டூ. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கனாலுமே வந்து எந்தெந்த காலேஜில் எந்தெந்த சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிசாப் மூலமாக வரக்கூடிய சீட்டு தான் உங்களுக்கு ஃபைனல். சார் நான் ஆல்ரெடி 6th ரவுண்டை வச்சுக்கிட்டு நான் ஆல்ரெடி ஒரு சீட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறேன், இப்போ சிசாப்பில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குது, இதையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு 2ல் எது நல்ல சீட்டோ அந்த சீட்டுக்கு நான் போய்க்கலாமான்னா நோ. சிசாப்பில் அல்லகேட் பண்ணக்கூடிய சீட்டு தான் உங்களுக்கு ஃபைனல். சார் அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் அல்லகேட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சீட்டுக்கு நாங்கள் கட்டாயமாக போகணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரண்டர் த அல்லகேட்டட் சீட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இந்த நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது சிசாபே 2 ரவுண்டு நடக்கும். இந்த சீட் எனக்கு வேண்டாம், நான் சரண்டர் பண்ணிடுறேன், அடுத்த ரவுண்டில் போய் நான் பார்க்குறேன்னு நீங்கள் போகலாம். அல்லது இந்த சீட்டை சரண்டர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த அடுத்த ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை, எனக்கு சிசாபில் கிடைச்ச சீட்டு வேண்டான்னு சொல்லி வெளியே வந்துட்டீங்கனாலும் ஆல்ரெடி ஜோசாவில் வச்சுருக்கக்கூடிய சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். சிசாப் மூலமாக நீங்கள் எடுக்கிற சீட்டு தான் ஃபைனலே தவிர சிசாப் மூலமாக கொடுக்குற சீட்டு ஃபைனல் இல்லை. யூ கேன் ரிஜெக்ட் த சீட்டு. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாகவே நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜோசா மூலமாக ஒரு சீட்டு உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கும். அந்த கிடைச்ச சீட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சீட்டை விட இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடி திருச்சியில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து சார் வி ஆர் எய்மிங் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் மெக்கானிக்கல் ஆர் ட்ரிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது கிடைச்சா நாங்கள் போகலான் இருக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் இதே சீட்லேயே இருந்துக்கலான் இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தால், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சீட்டை விட நல்ல சீட்டை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இப்போது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. சரி, இப்போ சப்போஸ் என்ஐடி திருச்சியில் மெட்டலர்ஜிக்கல் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சிசாப் ரவுண்டில் சிவில் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, ட்ரிபிள் ஐஎன்சி இதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என்ஐடி அருணாச்சல் பிரதேசில் கொண்டுட்டு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஃபில் பண்ண வேண்டாம். அப்போது சிசாப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த சீட்டு மேலே ஆசை இருக்கோ அந்த சீட்டில் வேக்கன்சி, ஜோசாவில் வேக்கன்சி இருந்ததுன்னா அதை மட்டும் சாய்ஸில் போடுங்க, வேறு எதையும் சாய்ஸில் போடாதீங்க. 3 சாய்ஸ் கொடுத்தாலும் ஓகே, 2 சாய்ஸ் கொடுத்தாலும் ஓகே, ஒரே ஒரு சாய்ஸை கொடுத்தாலும் ஓகே தான். சார் எனக்கு IIITM காஞ்சிபுரமில் மெக்கானிக்கல் கிடச்சிருக்கு, அப்போது எனக்கு என்ஐடி திருச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ, ட்ரிபிள் ஐஎன்சி, ஈவன் வந்து IIITM காஞ்சிபுரமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே போடாதீங்க, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது உங்களுக்கு இந்த இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய சீட்டை விட நல்ல சீட்டை மட்டும் சிசாபில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. அதில் வந்து தெளிவாக வேக்கன்சிஸ் டீட்டெயிலே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் வி ஆர் கைடிங் ஃபார் சிசாப் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ யூ கேன் வெரி வெல் டேக் சாய்ஸ் ஃபில்லிங். நம்ம உட்காந்து அனலைசிஸ் பண்ணி உங்களுடைய ஆல்ரெடி கிடைச்ச சீட் என்ன இருக்குது அல்லது சீட்டே கிடைக்காம இருக்கா, ஸோ அப்போ அந்த விஷயத்தை கையில் எடுத்து தெளிவாக நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஒரே விஷயந்தான், உங்களுக்கு ஆல்ரெடி ஜோசாவில் ஒரு சீட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீட்டை விட நல்ல சீட்டை மட்டும், உங்களுக்கு பிடிச்ச சீட்டை மட்டும் சிசாபில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் த ஸ்ட்ராட்டஜி. 2 ரவுண்டு நடக்கும். மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, உங்களுக்கு அதிகமாக குழப்பம் வர்றது என்னென்னா, சிசாப்லேயே எங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுலேயே ஒரு சீட்டு கிடச்சிருச்சு சார், அந்த சீட்டை விட நான் ஜோசாவில் இருக்கக்கூடிய சீட்டை தான் நாங்கள் விரும்புகிறோம், என்ன சார் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் என்ன ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சீட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய 36,500 வந்து 2,000 ருபீஸை மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களுக்கு தே வில் ரீஃபண்ட். அந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஜோசா மூலமாக கிடைச்ச சீட்டை விட நல்ல சீட்டை மட்டும் இதில் போடுங்க. சார் நான் ஏமாந்து போய் இது எல்லாத்தையும் போட்டுட்டேன் சார், எனக்கு இந்த சீட் எனக்கு சிசாப்பில் ஃபஸ்ட் ஒன்லேயே சீட் அல்லக்கேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இந்த சீட்டு வேண்டான்னு வந்து அந்த சீட்டை நீங்கள் சார் அதில் ஆப்ஷன்லேயே கொடுப்பாங்க. எப்படி இதில் ஸ்லைடு, ஃப்ளோட்டு, ஃப்ரீஸ்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த சீட் நான் சரண்டர் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டில் பார்க்குறேன், இந்த சீட்டை நான் சரண்டர் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு நான் போகலை, கவுன்சிலிங் விட்டு வெளியேறிடுறேன்,
மூணாவது ஆப்ஷன் வந்து எனக்கு சீட் அலோகேட் ஆகலைங்கிறதுனால அடுத்த ரவுண்டில் பார்க்குறேன். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இந்த சீட் ஃபர்தர் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கே நான் போகவே இல்லை, எனக்கு சீட்டும் அலோகேட் ஆகலை, இருந்தாலும் நான் அடுத்த ரவுண்டுக்கு நான் போகவே இல்லைன்னு நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்போ சிசாபை பொறுத்த வரைக்கும் கொடுத்த சீட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கொடுத்த சீட்டை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாலும் உங்களுக்கு ஆல்ரெடி ஜோசா மூலமாக எடுத்த சீட் வந்து உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, எந்த சீட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த சீட்டை வந்து பிளாக் பண்ணி பார்ஷியல் அட்மிஷன் ஃபீயை வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. இப்போ NIT திருச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு வந்து இதில் எங்கே சார் இப்போ ரீஃபண்ட் கொடுப்பாங்களாங்க சார், ஒருவேளை இங்கே சிசாப் வந்து லைக் NIT திருச்சியிலேயே வந்து ட்ரிபிள்இ கிடச்சிருச்சு, அப்போ ஆல்ரெடி நான் வந்து NIT திருச்சியில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலை வந்து நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், எங்களுக்கு வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்டால் அதில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. NIT திருச்சியுடைய அட்மிஷன் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரண்ட்டு ஸ்டூடெண்ட்டு இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்தந்த எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குதோ அந்த காலேஜுடைய அட்மிஷன் வெப்சைட்டை போய் பாருங்கள். சப்போஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் IIT டெல்லி நீங்கள் பார்க்கணும், IIT டெல்லி அட்மிஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா சர்ச் பண்ணி அந்த பேஜே வரும். அந்த பேஜில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும், எப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் வரணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெறும் ஜோசா வெப்சைட்டை மட்டும் நீ பார்க்கக்கூடாது. சீட் அலோகேட் ஆயிடுச்சு, இனிமேல் ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரி அட்மிஷன் ப்ராசஸை வந்து நேரில் வர சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா, பார்ஷியல் அமௌண்ட் ஃபீஸை வந்து நீங்கள் ஜோசா வெப்சைட்டெல்லாம் கட்டணும். ஃபர்தராக நீங்கள் காலேஜுக்கு எப்போ வரணும், எப்படி வரணும், சர்டிஃபிகேட்ஸ் எப்போ கொண்டுட்டு வரணுமா, வேண்டியது இல்லையாங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவாக அந்தந்த எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குதோ அந்த காலேஜுடைய அட்மிஷன் வெப்சைட்டில் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இனி அடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு கிடைச்ச காலேஜுடைய அட்மிஷன் பேஜை 2021-22 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் படித்து பார்த்துட்டு நீங்கள் இனிமேல் அந்த காலேஜை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இனிமேல் ஜோசா வெப்சைட்டில் எல்லாம் போடுவாங்க, நீங்கள் உட்காந்துருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த காலேஜுக்கு போகிறேன், இந்த சீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் எ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் மஸ்ட் கன்சிடர். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஜோசா இருக்கிற சீட்டையும் மிஸ் பண்ணாதீங்க, சிசாபையும் போய் பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சீட் எடுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த சீட்டு வேண்டான்னு சரண்டர் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இந்த ஜோசாவில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ ஹோப் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் இதில் தீர்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நல்ல சீட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறோம். அதை விட இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நீங்கள் NIT IITயில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் அது ஒண்டர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டு தான், ஒண்டர்ஃபுல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பும் ஒரு பெரிய பிராண்ட் நேமும் உங்களுக்குள்ளே இருக்க போகுதுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நாட் ஓன்லி NIT, ஈவன் IIIT ஆல்சோ. ஸோ IIT, NIT, IIIT எல்லாமே ஒரு பெரிய பிராண்டட் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் அங்கே படிக்கிறீங்கன்னாவே வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக வீசாவும் கிடைக்கும், உங்களால் என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணவும் முடியும். அதனால் சார் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சீட்டை வந்து நீங்களே தாழ்வாக நினைக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சீட்டையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜையும் மனசார ஏற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா படிங்க. இந்த குறிப்பிட்ட படிப்பை படித்தவங்க மட்டும்தான் பெரியாளாக இருக்கிறான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாரும் பெரியாளாக இருக்கிறாங்க. ப்ரொவைடட் அவர்களோட விஷயத்தில் தெளிவாக இருக்கும் பொழுது கட்டாயமாக பெரியாளாயிர முடியும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். கட்டாயமாக நெக்ஸ்ட் சிசாப் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம அனாலிசிஸ் போடுவோம். எந்தெந்த காலேஜில் எந்தெந்த சீட் வேக்கண்ட் இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம அனாலிசிஸ் உங்களுக்கு நாம் வருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிசாப்புக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் வேணும்னா வழக்கம் போல் ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு we can take the choice filling sessions with me. So thank you very much. Stay with us always, because நம்ம UG படிக்கிறப்பவும் எப்படி படிக்கணும், மேலே வந்து படிக்கிறதுக்கு எய்தர் கேட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போகலாம். அப்போ வெளிநாடுகளுக்கு போகிறதுனா ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஃபர்தராக வந்து சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ we are going to tell. So thank you very much. All the very best for your wonderful life.